வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவை நமக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா இஸ் எ ஃபோன் பேஸ்டு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. நமக்கு தேவையான வேலையை கொடுத்து ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எதை பற்றி பார்க்குறோம்னா கல்லீரலுங்க. ஒரு மனுஷனுக்கு முக்கியமானதே கல்லீரல் தான். என் கல்லீரல் தான் இந்த உடம்பை எப்படிலாம் வச்சுக்கணுமோ அப்படி வச்சுக்குது. ஏன்னா கல்லீரலை பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பாகங்களில் முக்கியமான ஒரு பாகம். ஏன்னா இது தாங்க இம்யூனிட்டி பவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. வேறு என்ன பண்ணுது பார்த்திங்கன்னா, இது எப்படி நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கலாம்? நல்ல பழங்கள், தானியங்கள் சாப்பிட்றதுனால, புரதங்கள் சாப்பிட்றதுனால, புரோட்டீன் சாப்பிட்றதுனால இது ஆரோக்கியமாக இருக்கும். முக்கியமாக ஆல்கஹால்ஸ், ஸ்மோக்கிங்ஸ் இதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா இந்த கல்லீரலை நல்லா வச்சுக்கலாங்க. அது மட்டும் இல்லாத உடற்பயிற்சி. எந்த ஒரு மனிதன் இரவும் பகலும் அல்லாமல் காலையிலும் மாலையிலும் உடற்பயிற்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கல்லீரல் நல்லா இருக்குங்க. அப்புறம் கல்லீரல் பார்த்திங்கன்னா தேவையில்லாத நச்சுக்கள் வருது பார்த்திங்களா, அதை ஃபில்டர் பண்ணி அனுப்புகிற வேலையே இந்த கல்லீரல் தாங்க. அப்புறம் சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? அந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய சுகரை இதாங்க பிரித்து இருக்குது. அப்புறம் பார்த்தோம்னா முக்கியமாக பல உறுப்புகள் உடலில் இருக்குங்க. ஒரு உறுப்புக்கும் ஒரு விதமான ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது மாதிரி கல்லீரலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த உடம்பை நல்ல உடம்பை மாற்றுறதாங்க அதோடைய முக்கியமான வேலையே. நச்சுக்களை நீக்கிட்டு உடலை ஃபிட்டாகவும் ஆரோக்கியமாக வைக்கிது பார்த்திங்களா, அதுதான் கல்லீரல். அப்படி கல்லீரலுக்கு நம்ம உடற்பயிற்சி செய்யறதுனால அது நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம வெயிட் பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் வெயிட் அதிகமாக போகிறதுக்கும் இந்த கல்லீரலோட பங்கு முக்கியமாக இருக்குங்க. அதனால் ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க. கல்லீரலை சேஃப்டியாக பார்த்துக்குவாங்க.